உண்மையில் நடந்தது என்ன? அறியப்படாத சத்தியம். இயேசுவும் சமாரிய பெண்மணியும். பாகம் 2. அசீரிய ராஜா தில்காத் பில்நேசர் இஸ்ரவேலை கைப்பற்றி ஆபிரகாமின் மக்களாகிய இஸ்ரவேலரை அசீரியாவுக்கு சிறைப்பிடித்து போகிறான். இஸ்ரவேலின் ராஜா ஓசேயாவின் காலத்தில் அசீரிய ராஜா சல்மனாசர் சமாரியாவை 3 வருடங்கள் முற்றுகையிட்டு பின்பு இஸ்ரவேலரை அசிரியாவுக்கு அழைத்து சென்று கோசான் நதிக்கு ஓரமாயிருந்த ஆலா, ஆபோர் மற்றும் நேதீரின் பட்டணங்களில் குடியேற்றினான். சமாரிய இஸ்ரவேலின் முதியோர்கள், நோயுற்றோர்கள் தவிர்த்து ஆண்கள் எல்லாம் அசிரியா, மெசொப்பொத்தேமியா நாடு கடத்தி ஆபிரகாமின் மக்களை ஆபிரகாமின் நிலத்திலேயே அடிமையாக்கினான். பாபிலோன், கூத்தா, ஆவா பட்டணத்தில் இருந்த அசீரியரை கொண்டு வந்து இஸ்ரவேலர் தேசத்தில் குடியேற்றினான். அங்கே இஸ்ரவேலர் அல்லாத கலப்பினம் உண்டாக வேண்டும் என்பது அந்த அசீரியர்களுடைய எண்ணம். அந்த அசீரியர்கள் இஸ்ரவேல் பெண்களோடு கூடி ஒரு கலப்பினத்தை உண்டாக்கினார்கள். அவர்கள் அசீரிய இஸ்ரேலிய கலப்பினமாக பிள்ளைகளை பெற்றுக்கொண்டதினால் தூய யூதர்களுக்கு அருவருப்பானவர்களாக, தீண்டத்தகாதவர்களாக சமாரியாவிலே கூடியிருந்தார்கள். 2 ராஜாக்கள் 17:24. மத்தேயு 10:5 தம் சீஷருக்கு சமாரியா பட்டணங்கள் பிரவேசிக்க வேண்டாம் என்று சொன்ன இயேசு இப்பொழுது சமாரியாவில் இருக்கிறார். யூதேயுக்கும் கலிலேயுக்கும் இடையில் உள்ளது இந்த சமாரியா. சுமார் 200 வருடங்கள் இஸ்ரேல் தேசத்தின் 10 கோத்திர வடக்கு ராஜ்யத்தின் தலைநகராக இது இருந்தது. இது சமாரியா மலை மேல் கட்டப்பட்டிருந்தது. 1 ராஜாக்கள் 16, 23, 24 வசனங்களில் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 31ஆம் வருஷத்தில் உம்ரி இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் திர்சாவிலே 6 வருஷம் அரசாண்டு பின்பு சேமேரின் கையிலிருந்து சமாரியா மலையை 2 தாலந்து, அதாவது 1 தாலந்து 34-35 கிலோ, 2 தாலந்து என்றால் கிட்டத்தட்ட 70 கிலோ வெள்ளிக்கு வாங்கி அந்த மலையின் மேல் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த மலையின் எஜமானாயிருந்த சேமேருடைய பேரின்படி சமாரியா என்னும் பேரை தரித்தான். அப்போஸ்தலர் 8:14 சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு சமாரியரின் அப்போதைய நிலை என்ன, தேவனுடைய வார்த்தைகளை, சுவிசேஷத்தை அவர்கள் முழுமையாக அங்கீகரித்திருக்கிறார்களா என்பதை அறிந்து கொள்ள பேதுருவையும் யோவானையும் சமாரியாவிற்கு அனுப்பினார்கள். இயேசு செய்த மாபெரும் புரட்சி இதுவென்று சொல்ல வேண்டும். சமாரியர்கள் தேவவசனத்தை ஏற்றுக்கொள்ளும்படியான வாசலை இயேசு அந்த சமாரிய பெண்ணிடம் உரையாடிய அந்த ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு சமாரியாவின் நிலையையும் சுவிசேஷத்தின் நிலையையும் முழுவதுமாக தலைகீழாக புரட்டி போட்டுவிட்டது. அவளிடம் இயேசு எவ்வளவு நேரம் பேசியிருப்பார்? அவர் பேசுகிறார், அவள் மறு உத்தரவு சொல்கிறாள். அவள் பேசுகிறாள், இயேசு மறு உத்தரவு அளிக்கிறார். அது ஒரு சாதாரண உரையாடலாகத்தான் அவளுக்கு தோன்றியது. ஆனால் இயேசு மிக மிக அர்த்தம் பொதிந்த வார்த்தைகளை அங்கே அவளுக்கே தெரியாதவாறு பேசிக்கொண்டிருக்கிறார். அவள் குடிக்கும் நீரை பற்றின கவலையிலேயே பேசிக்கொண்டிருக்கிறாள். இயேசுவோ அவளுக்கு நித்திய ஜீவனை குறித்தும் ஜீவ தண்ணீரை குறித்தும் ஆழமான சத்தியத்தை அவளோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அவளால் விளங்கிக் கொள்ள முடியாத தேவ ரகசியத்தை மிகவும் எளிமைப்படுத்தி உரையாடுகிறார். அது அவளுக்கு ஒன்றும் ஆச்சரியமாக தோன்றவில்லை. அவர் மிகுந்த களைப்பினோடே அவளிடம் தண்ணீர் கேட்கிறார். உரையாடல் முடிந்த பின்னும் அவளும் அவருக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, அவரும் தண்ணீர் குடிக்கவும் இல்லை. அவர் அவளுக்கு ஆவிக்குரிய உணவை அளித்து விட்டார். அவளுக்குள் சுவிசேஷ விதையை போட்டுவிட்டார். அதனால் ஆண்டவர் நிறைவடைந்திருக்கிறார்.
யோவான் 4:31 இயேசு சீஷர்களிடம் சொல்லுகிறார், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத உணவு எனக்கு உண்டு. 4:34 சொல்கிறார், நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. இயேசு இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறார். அவர் விதையை மட்டும் அவளிடம் விதைக்கவில்லை, ஜீவ தண்ணீரை அந்த விதையின் மேல் தெளித்திருக்கிறார். அது அவள் ஊருக்குள் போகும்போதே பலனை தந்திருக்கும். அந்த விதை முளைத்து கிளைத்திருக்கும். இயேசுவுக்கு ஒன்றும் அவசரமில்லை. அவசர வேலையாக செல்வதாய் இருந்தால் மட்டுமே யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கும், கலிலேயாவிலிருந்து யூதேயாவுக்கும் சமாரியா வழியாக போகலாம். குறைந்த தூரம். அவசரமாக போக வேண்டிய இயேசு சமாரியாவிலே 2 நாட்கள் தங்கி சுவிசேஷத்தின் வாசலை திறந்து வைக்கிறார். அன்பானவர்களே, சாலமோனுக்கு பிறகு சாலமோனின் மகன் ரெகொபெயாம் யூதேயாவையும், அதே காலகட்டத்தில் யெரொபெயாம் கிமு 931 இஸ்ரவேலின் வடக்கு ராஜ்யத்தை ஆண்டார்கள். யெரொபெயாம் 10 கோத்திர வடக்கு ராஜ்யத்தை ஆண்ட முதல் ராஜா. சாலமோனின் மகன் ரெகொபெயாமின் ஆட்சியின் மீது அதிருப்தி அடைந்ததால் தேசத்தில் பிரிவினை ஏற்படுகிறது. ரெகொபெயாமை யூதா கோத்திரத்தாரும் பென்யமீன் கோத்திரத்தாரும் மட்டுமே ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் தெற்கில் யூதா, அதாவது யூதேயாவில் குடியேறினார்கள். கிமு 720-22 இஸ்ரேல் புதிய அசிரிய பேரரசால் கைப்பற்றப்படுகிறது. அசிரிய மன்னன் சார்கோன் 27,790 இஸ்ரேல் மக்களை மெசொப்பொத்தேமியாவுக்கு கடத்தியதாக குறிப்பிடுகிறார். இது அசீரிய சிறைவாசம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 10 கோத்திரங்கள் தொலைந்து போன கோத்திரங்களாக பதிவு செய்யப்படுகிறது. இஸ்ரேல் ஆரம்ப காலகட்டங்களில் சீகேம், பின்னர் திர்சாவை தலைநகராக கொண்டு, பின்பு கிமு 880 முதல் முறையாக சமாரியாவை தலைநகராக ஏற்படுத்தி கொண்டது. நீங்கள் 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை நேரம் இருக்கும்போது படித்து பாருங்கள். சமாரியரின் நிலை அதில் விவரிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் சிங்கங்களையெல்லாம் அந்த அதிகாரத்தில் அனுப்பியிருப்பார். வேதத்தில் நாம் நன்கு அறிந்த ராஜாக்கள் சமாரியாவை ஆண்டிருக்கிறார்கள். யெரொபெயாம் முதல் ராஜா. அவனுக்கு பின் நாதாப், பாஷா, ஏலா, சிம்ரி, ஒம்ரி, ஏசபெலின் கணவன் ஆகாப், அகசியா, யோராம், யெகூ, யோவாகாஸ், யோவாஸ், 2ஆம் யெரொபெயாம், சகரியா, சல்லும், மெனாகேம், பெகாகியா, ஓசேயா ஆகிய 19 ராஜாக்கள் சமாரியாவை தலைநகராக கொண்டு ஆண்டார்கள். இயேசு லூக்கா 17ஆம் அதிகாரம் 11-16 வசனங்கள் வாசிக்கும்போது 10 குஷ்டரோகிகளை குணமாக்கினார். நன்றி சொல்ல வந்த ஒருவன் சமாரியனாய் இருந்தான். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, நியாய சாஸ்திரி எனக்கு பிறன் யார் என்று கேட்டபோது, கள்ளர் கையில் அகப்பட்ட மனுஷனுக்கு சமாரியன் உதவினதை ஓமையாக கூறுகிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 48 யூதர்கள் இயேசுவை பார்த்து, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்கிறது சரிதானே என்கிறார்கள். சமாரியாரை யூதர்கள் பிசாசு பிடித்தவர்களுக்கு சமமாக கருதினார்கள். சமாரியர் ஈக்குவல் டு பிசாசு பிடித்தவர்கள். இயேசுவை யோவான் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் ஆகிய 4 இடங்களில் பிசாசு பிடித்தவர் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இயேசு சமாரியரை பற்றி தேடப்படும் இஸ்ரவேலர் என்ற மனநிலையை கொண்டிருந்தார். மத்தேயு 15:24 காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்கிறார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் என
சீஷர்களிடத்தில் கூறுகிறார். இயேசுவும் இங்கே சமாரியாவில் தொலைந்து போன தம் ஜனத்தை தொலைந்து போன வெள்ளிக்காசை போல, தொலைந்து போன ஆட்டை தேடுவதைப் போல தேடுகிறார். அவர் தன் கைகளிலும் இருதயத்திலும் ரட்சிப்பை வைத்துக் கொண்டிருக்கிறார். அது இங்கே விதைக்க ஆசைப்படுகிறார். மற்ற யூதர்கள் சமாரியாவை பற்றி கொண்டுள்ள தப்பான சிந்தனை தனக்கு இல்லை என்பதை அங்கே நிரூபிக்கிறார். அவர் சமாரியா வழியாக சென்றதன் இன்னொரு காரணமும் இதுதான். சீஷர்களை சமாரியாவின் பட்டணங்களில் பிரவேசிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டதன் காரணம், சமாரியாவில் சுவிசேஷம் சொல்லும் அளவு சீஷர்கள் இன்னும் தேர்ச்சி பெறவில்லை என்பதும் ஒன்று. இயேசுவின் சுவிசேஷம் அங்கே யாக்கோபின் கிணறு அமைந்துள்ள ஏவாள் மலையின் தென்கிழக்கு சரிவில் அமைந்த சீகார் என்னும் ஊரில் உட்கார்ந்த இடத்திலிருந்தே பரவிவிட்டது. சீஷர்கள் 12 பேரும் 12 வருடங்கள் அறிவித்திருந்தாலும் ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது. அவர்கள் எருசலேமுக்கு பதிலாக கெரிசீம் மலையில் ஒரு போட்டி கோயிலை அங்கே கட்டி வழிபட்டு வந்தார்கள் சமாரியர்கள். ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்க சென்ற பலிபீடம் அங்கே இருப்பதாக அவர்கள் நம்பினார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பிரசங்கிக்க சரியான நபர்கள் சீஷர்கள் அல்ல, இயேசு மட்டுமே. சீகார் முற்பிதாக்கள் வாழ்ந்த இடம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன்னுடைய சகோதரனின் மகனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும் ஆரானிலே சகோதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு 6ஆம் வசனம், சீகேம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் யாக்கோபு தன் வீட்டாரிடத்தில் இருந்த அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு அவர்களின் காதணிகளையும் சீகேம் ஊரில் அருகே இருந்த கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். ஏன் காதணிகளையும் புதைத்து போட்டார்? இந்த காதணிகள் மந்திர தாயத்துகளாக அந்த காலத்தில் அணியப்பட்டன. யோசுவா 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே, யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரரின் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு, ஆதியாகமம் 33:19 இதை காணலாம், 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாயிற்று. 1 ராஜாக்கள் 12:1 சாலமோன் இறந்த பின்பு அவனுடைய மகன் ஜனங்களை பெருக்குபவன் என்று அர்த்தம் கொள்ளும் ரெகொபெயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்தார்கள். இவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க சீகேமின் அருகே இருந்த சீகாரிலேதான் இப்பொழுது இயேசு இருக்கிறார். இயேசு கிணற்று அருகே அமர்ந்திருந்த போது, ஏனென்றால் அவர் ஒரு முழு மனிதனாக களைப்படைந்திருக்கிறார். உணவு வேளை மதியம் 12 மணி, 6ஆம் வேளை. அந்த வெயில் ஏறின நேரத்தில் அந்த சமாரிய பெண் வருகிறாள். அவளுடனே கூட வர யாரும் இல்லை, அல்லது யாரும் வர விரும்பவில்லை. அநேகமாக அவள் தன்னைத்தான் தனிமைப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும், அல்லது ஓராரின் பார்வையிலிருந்து தன்னை ஒதுக்கி கொண்டிருக்க வேண்டும், அல்லது ஓரார் அவளை ஒதுக்கி இருக்க வேண்டும். அவளின் நடத்தையால் அல்லது அவளுக்கு ஓராரின் நடுவில் இருந்த அவ பெயரால் அவள் எல்லோராலும் பரிகாசம் செய்யப்பட்டவளாயிருந்தால் அவள் வந்து கொண்டிருக்கிறாள். இயேசு அவளுடைய நிலையை, அவளது இருதயத்தை அறிந்து கொண்டார். அவள் தனக்குள்ளிருந்த குற்ற உணர்ச்சியால் முகமும் மனமும் சோர்ந்தவளாயிருக்கிறாள். தன்னுடைய நிலை இதுதானா? தன்னுடைய நடத்தை அடுத்தவரால் விமர்சிக்கப்படும் போது அவள் தனக்குள்ளேயே முடங்கினவளாய், பச்சாதாபம் கொண்டவளாய் வாழ்ந்து வருகிறாள். தன்னுடைய நிலை இதுதானா? எப்போதும் இதுதானா? அவள் அவற்றிலிருந்து விடுபடும் வழியை தேடிக்கொண்டிருக்கிறாள். மிகவும் ஆவலாயிருக்கிறாள். தனக்கு ஒரு மாபெரும் விடுதலை தர மேசியா நிச்சயமாக தன் காலத்திலேயே வருவாள் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவளாய் இருக்கிறாள். கர்த்தர் அவள் மேல்
இரக்கம் கொள்கிறார். அவளை எவ்வாறு ஆறுதல் படுத்த முடியும்? எவ்வாறு அவளை விடுதலையாக்க முடியும்? எவ்வாறு அவளை ஊரில் இருக்கும் அனைவரோடும் ஒப்புரவாக்க முடியும், ஐக்கியப்படுத்த முடியும்? தனது பாவத்தால் தாழ்வு மனப்பான்மைக்குள் விழுந்து போன அவளை தூக்கி நிறுத்த விரும்புகிறார். அவள் மேல் இரக்கம் மேலிடுகிறது. மனதுருக்கமுள்ள ஆண்டவர், எல்லோரையும் மன்னிக்கிற தேவகுமாரன், அவரின் இயல்பான அன்பு மேலிடுகிறது. பிரியமானவர்களே, நமது பாவங்களால் நமக்குள் நாமே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோமா? யாரும் என்னை ஆதரிப்பதில்லை, நான் தனியானவளாய் இருக்கிறேன், எனக்காக நான் மட்டுமே இருக்கிறேன். எங்கள் குடும்பம் ஏழ்மையினாலும் வறுமையினாலும் பிறரிடமிருந்து எங்களை கீழ்ப்படுத்தி இருக்கிறது. பிறர் எங்களை பார்க்கும் பார்வையில் நாங்கள் இழிவானவர்களாக, தாழ்ந்தவர்களாக தெரிகின்றோம். எங்களுக்குள் தாழ்வு மனப்பான்மை எங்களை அறியாமலேயே எங்களுக்குள் இருக்கிறது. எங்களை உயர்த்திவிட யாரும் இல்லை, எங்களை கைப்பிடித்து தூக்கிவிட யாரும் இல்லை. பூமியில் நாங்கள் கடைசி வரை இப்படியே வாழ்ந்து இப்படியே மறைந்து போக வேண்டுமா? எங்கள் பிள்ளைகள் மற்றவர்களைப் போல உயர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும், மற்றவர்களைப் போல மதிப்புள்ளவர்களாய் சமுதாயத்தில் வாழ வேண்டும். நான் சோர்ந்து போயிருக்கிறேன், நாங்கள் சோர்ந்து போய்விட்டோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமா? நம் ஆண்டவர் இரக்கமுள்ளவர். அவர் நாம் விரும்புகிறதை விட அதிகமாய் செய்கிறவர், நாம் கேட்பதை விட அதிகமாய் தருகிறவர். உண்மைகள் கற்பனைகளை விட வியப்பானவைகள். அதை ஆண்டவர் நம் கண்முன்னே நிகழ்த்தி காட்டுவார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். கேளுங்கள் என்றார் கேட்க வேண்டும், தட்டுங்கள் என்றார் அவருக்கு கேட்கும்படி நாம் தட்ட வேண்டும். கேட்கும்படியாக என்றால் முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு விசுவாசத்தோடும். இங்கே அந்த சமாரிய பெண்மணியின் மனநிலை காற்றில் பரவி இயேசு இதயத்தை தொடுகிறது. ஏதாவது செய்ய வேண்டும். தனக்குள் கூனி குறுகி போன இந்த பாவப்பட்ட பிறவிக்கு, பிறரிடமிருந்து எவ்வித இரக்கத்தையும் காணாத இந்த அபலை பெண்ணுக்கு ஒரு விடிவு வர வேண்டும். தனிமைப்படுத்தப்பட்டவள் அடுத்தவரின் பரிகாசத்திற்கும் ஏச்சுக்கும் ஆளாகி தனித்து விடப்பட்டு சோர்விலும் மன துயரிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இவளை, அந்தகாரத்தில் வாழும் இவளை ஒரு வெளிச்சத்தை காண வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். இங்கே நடக்கப் போகிற இந்த இருவரின் சந்திப்பு, இயேசுவின் களைப்பு, உடல் சோர்வில் வந்த இளைப்பு எல்லாவற்றையும் காணாமல் செய்ய போகிறது. அவளால் 700 வருடத்திய சாபம் விலகப் போகிறது. 700 வருடங்கள் யூதர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட, தீண்ட தகாதவர்கள் என்று அருவறுக்கப்பட்ட சமாரிய மக்கள், சமாரிய இனம், அசுத்த இரத்தம், கலப்படமுள்ள இரத்தம், வெறுக்கப்பட்ட இனம், இதோ எதிரில் கொடுத்து சுமந்து வருகிறாளே, பரிதாபத்துக்குரியவள். அவளால் முறியடிக்கப்பட போகிறது. ஒரு புதிய விடியல் சமாரியாவுக்கு அவள் மூலம் வரப்போகிறது. இருளிலே இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களே, அது புறஜாதியான கலிலேயாவில் மட்டுமல்ல, புறஜாதியான சமாரியாவிற்கும் தான். என்ன நடக்கப் போகிறது? இயேசு என்ன செய்ய போகிறார்? அந்த பெண்மணி என்ன செய்ய போகிறாள்? சீஷர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? சமாரியா என்னவாக போகிறது? உண்மையில் என்ன நடந்தது? இயேசுவும் சமாரிய பெண்மணியும் 3ஆம் பாகத்தில் காணலாம். தேவத்திற்கு உங்களோடு இருப்பதாக. ஆமீன். ஷாலோம். அடுத்த 3ஆம் பதிவில் நாம் சந்திப்போம்.